பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஜூலை மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலனை பேசுவோம். இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் 17ஆம் தேதி வரையும் பகலில் இருக்கார். 17ஆம் தேதி பிறகு என்ன பண்ணுறாரு, நம்முடைய மிதுன ராசியில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடக்குவார். அப்போ மேச ராசியில் யார் இருக்கான்னா செவ்வாய், இந்த மாதம் செவ்வாய் தொடக்கத்தில் அங்கே தான் இருக்கார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ள குரு பகவான் தொடக்கம், அதாவது இந்த ஜூலை மாதம் தொடக்கத்தில் குரு பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார், அதே போல் புதன் பகவானும் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் தேதிக்கு மேலே அப்படியே ஜம்மனி சிம்மத்துக்கு போயிடுவார். அதே போல் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, 8ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மிதுன ராசிக்குள்ளே பயணத்தை தொடங்குவார். ஓகேவா? அப்போ 17ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, சூரியன் கடகத்துக்குள்ளே குருவோடு இணைந்த சூரியனாக செயல்பட ஆரம்பிச்சிருவார். இவர் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, கேதுவோடு இணைந்த சுக்கிரனாக செயல்படுறாங்கிறது பார்க்குறோம். அதுக்கடுத்து பொதுவாகவே நம்மளுடைய ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கார். சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பயணத்தை போயிருக்கார். அப்போ ரேவதியில் போகக்கூடிய சனி பகவான் இந்த ஜூலை 27ஆம் தேதி அதிகாலையில் தன்னுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய செயல்பாடில் வக்கரம் பெற்று ரேவதியிலே என்ன பண்ணுறாரு, வக்கர நிலையில் பயணத்தை தொடங்க போகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்குறீங்க, சிரமம் இல்லாத ஒரு செயல்பாடை எதிர்பார்க்குறீங்க. இந்த ரெண்டுமே ஒரு 5 வருஷமாக ஒரே ஒரு குழப்பமாகவே இருக்குது. கிடைக்கி ஆனால் கிடைக்க மாட்டேங்குது, இருக்குது ஆனால் இல்லை, அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனநிலையை என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த குழப்பங்கள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு கடக்க போகுது. எதிர்பாராத ஒரு தன வரவுகள் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அது எப்படி சார் வாய்ப்பு கிடைக்கும்? நானும் ஆரம்பத்துலேருந்தே உழைச்சிக்கிட்டு தானே இருக்கேன், என்னுடைய உழைப்பை பார்த்து எனக்கு கொடுக்காத ஒரு செயல்பாடு இந்த வட்டம் கிடச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு உதயமாகும். பொதுவாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கடின உழைப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் தான் உண்டு. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, சரியா? அதே போல் உங்கள் கூட பிறந்த உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தங்கள், மன வலிகள், மன வேதனைகள் எல்லாமே இந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக சரி செய்ய போகுது. ஸோ தனியாக இருந்த ஒரு செயல்பாடு இனிமேல் துணையாக இருந்து சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக கிரக ரீதியாக உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சார், குழந்தை பாக்கியம் தான் சார் பெரிய பிரச்சனையாக இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அதான் சொன்னால் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு ஒரு வருத்தத்துடன் கவலையுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் மட்டும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவ ஆலயம் சென்று சிவனுக்கு என்ன பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு மனசார குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டிட்டு வாங்க. உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிரகம் உங்களுக்கு வலிமையை ஏற்படுத்தும். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம், அங்கே இறைவனுடைய கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவோம்,
ஸோ அந்த பார்வை இந்த மாதத்தில் தான் கிடைக்க போகுது. ஸோ நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் இனிமேல் கிடைக்க போகுது. இவ்வளோ நாட்களாக உங்களுடைய நண்பர்கள் உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஓடி போய் நின்னீங்க. நான் இரவு பகல் பாராமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போதும், விழுந்தடிச்சு ஓடினீங்க. ஆனால் இப்போ நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்க, உங்களை தூக்கி விடக்கூட ஆள் இல்லை. ஸோ அந்த நிலை மாறப்பு. நல்ல நண்பர்கள், உயிருக்குயிரான நண்பர்கள், உன்னதமான நண்பர்கள் மூலமாக உங்கள் லைஃப்பில் எதிர்பார்த்த பெரிய லாபத்தை, எதிர்பார்த்த பெரிய மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உண்டு. அதுபோல் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய புதிய பிஸ்னஸ்லாம் ஐடியா வரும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு ஐடியாஸ் வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஐடியா கிடங்கு. ஸோ அந்த ஐடியாவை என்ன பண்ணுங்க, கட்டாயமாக சேமித்து வச்சுக்கோங்க. இந்த ஜூலை மாதத்தில் அதை என்ன பண்ணுங்கள், உங்களுக்காக முயற்சி எடுத்து பண்ணுங்கள். ஐடியா மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பலபடியும் அதே இடத்துல உட்காரக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நம்ம கும்பராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது காணல் நீர் மாதிரி போயிருக்கு. சில பேருக்கு திருமணமே முடியலை, சில பேருக்கு திருமணம் முடிஞ்சும் முடியாத வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துக்கிறீங்க. ஸோ ஒரே வீடு தான் சார், அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க, நான் ஒரு ரூமில் இருப்பேன். ஒரே ஏரியா தான் சார், அவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க, நான் ஒரு வீட்டில் இருப்பேன். அப்படிங்கிற நிலைமை பல கும்பராசிக்காக சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அக்கறை காட்ட போகிறாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எக்காந்த கொண்டு வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளை யார் பார்க்க போகிறா, நமக்கு என்ன தெரியும், நம்மளை என்ன பண்ண போகிறாங்கிற மட்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை சுற்றி ஒரு கேமரா மாதிரி பார்த்துக்கிருக்காங்க. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான கோச்சார கிரகங்கள் ரீதியான கிட்டத்தட்ட ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, குறைஞ்சது 20% 30% உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது நடக்கலை, இது நடக்குமா, இது கிடைக்கல, அது கிடைக்குமா, ஸோ இது முடியுமா முடியாதா. ஸோ அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க விருப்பப்பட்டா. சரியா? ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்னை கம்யூனிகேஷன் பண்ணும்போது துல்லியமாக நான் அறிந்த ஜோதிட ரீதியான விஷயங்களை உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக சொல்லணும். இதில் ஜாதகமே இல்லை சார், என்ன பண்ணலாம், எனக்கான ஒரு அங்கீகாரத்துக்குரிய ஒரு வழிபாடோ பரிகாரமோ இருக்கா அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரசனத்தை வச்சு சொல்லிடலாம். உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான ஒரு செயல்பாடு, எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியும். ஜாதகம் இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது சரியாக பொருந்தும். ஓகேவா? அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நம்ம பிரசனம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், அதே போல் வாஸ்து பார்ப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்காங்க. உறுதியாக வாஸ்துவில் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய தன்மையில் எது ஃபஸ்ட்டு இருக்குன்னா வாஸ்து தான். அது காலி இடத்துக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டின பில்டிங்குக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டக்கூடிய பில்டிங் என்ன பண்ணணும் வாஸ்து பார்க்கணுங்கிறதா
கிரக ரீதியான உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் உங்களுடைய வாஸ்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும். வாஸ்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புரட்டி போட்ட லைஃபாக மாறிடும். ஜாதகமாச்சும் ஒரு 20% தான் உங்களுக்கு சின்ன சின்ன அடி, ஆனால் வாஸ்து 100% உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து மிக துல்லியமாக தெளிவாக உங்களுடைய கடந்த காலத்தை குறிப்பிட நான் ரெடியாக இருக்கேன். ஸோ வாய்ப்பளித்த நம்முடைய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.